இருக்குல்ல, எதுக்கு ராமனுக்கும் சண்டை வந்துச்சு? ராவனுடைய தங்கை சூர்பனகைய லட்சுமணன் வந்து மூக்கு அறுத்துறாரு, டீஸ் பண்ணிடுறாரு. இதுல கோவம் ஏற்பட்டுதான் சீதையை வந்து ராவனை வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. அப்போ அதுக்கப்புறம் வந்து இவர் போயிட்டு சண்டை போட்டு மீட்டு கொண்டு வராரு. இது கதை. அதே போலதான் இந்த படத்தினுடைய அதுல இருந்து அந்த சின்ன சாராம்சத்தை எடுத்துக்கிட்டு அதுல நடந்த துரோகங்கள் அதை அப்படியே இந்த படத்துல காட்சிப்படுகிறார். அந்த துரோகத்தை கதை நாயகன் வென்றான். இதுல கதை நாயகனா காட்டப்படுறது ராம இல்ல, ராவணன், அசுரன். காத்தவராயன் அப்படிங்கிற கதாபாத்திரத்து தனுஷ், அவருடைய 2 தம்பிகளாக காளிதாஸ் ஜெயராம, அதுக்கப்புறம் சுந்தீப் கிஷன், தங்கையாக துஷார விஜயன். திருநெல்வேலியில ஒரு தென்கோடி கிராமத்துல இந்த படம் வந்து தொடங்குது. ஒரு பூசாரி அவர் வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து நரபலி கொடுக்கணும்னு விரும்புறாரு. அப்ப தனுஷுடைய தங்கச்சியை வந்து நரபலி கொடுக்கறதுக்கு திட்டமிடுறாங்க. அந்த பூசாரியே தன்னுடைய தங்கச்சி, அதாவது கை குழந்தை, பிறந்த குழந்தைக்காக அந்த பூசாரிய 8 வயதா இருக்கக்கூடிய தனுஷ் தலை அறுத்துட்டு அங்கிருந்து லாரியில தப்பிச்சு தன்னுடைய 2 தம்பிகளையும் தங்கச்சியும் காப்பாத்துறதுக்காக சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்த இடத்துல அவர் ஒரு கேங்ஸ்டர் டீம்கிட்ட மாட்டிக்கிறார். அவர் தம்பி கூட வந்து தம்பி மாட்டிக்கிறாரு. தம்பிக்காக அந்த கேங்ஸ்டர் டீமே வந்து ராயமா இறங்கி தனுஷ் வந்து வதம் பண்றாரு. ஒரு கேங்ஸ்டர் டீமை வதம் பண்ண இவனை எப்படி இவன் போட்டான், அவன் நீ ஏன்ட்டு வந்துரு அப்படின்னு இன்னொரு டீம் கூப்பிட உங்ககிட்ட போக மாட்டேங்கிறாரு. எனக்கு அது வேலை இல்லைங்கிறாரு, நான் பண்ணலங்கிறாரு. இல்ல நீ அந்த வரணும், இல்ல நீ உயிரோட இருக்கணும்னு சொல்லி இன்னும் அந்த டீம் திட்டமிடுது. அப்போ ஒண்ணு தனுஷ் அவர்கிட்ட போய் சேரணும், இல்ல தனுஷ் உயிரோட இருக்க முடியாது. தனுஷ் குடும்பத்தை அவர் அழிச்சிருவாரு. அந்த நேரத்துல தனுஷுக்கும் அவருக்குமான மோதல் தொடங்குது. அதுல தனுஷ் வந்து வெற்றி பெற்றாரா, அவங்க அழிச்சாரா, அதுல எப்படி ராமன், ராவணன், சூர்பனகை, ராமனுடைய தம்பி விபீஷ்ணன் அவன் எப்படி துரோகியா மாறினான் அப்படிங்கிற கதைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான திரைக்கதை. மனுஷன் மிரட்டி இருக்காரு. இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நினைக்கிறேன், ஆடியோ லான்ச் செல்வராகவன் வந்து ஒரு பேசியிருந்தாரு. அதாவது தம்பி யாராவது உங்களுக்கு இருந்தா அந்த தம்பியை நீங்க அன்பா பாத்துக்கோங்க, அழகா பாத்துக்கோங்க. தம்பி வந்து நீங்க சின்ன வயசுல அடிக்காதீங்க, அப்படி அடிச்சீங்கன்னா அவன் வளர்ந்து வந்து நம்மளை வச்சு செய்வான். அப்படிதான் என் தம்பியை வச்சு செஞ்சான்னு சொல்லி படத்துல நடிக்க வச்சதை வந்து நடிக்கும் போது வந்து செல்வராகவன் பொதுவா 5 முறை தான் கண்ணு துடிக்கணும், புருவோட பக்கம் ஏறி இருக்கணும், இந்த பக்கம் வந்து இந்த ஸ்டைல் நடிக்கணும், இப்படி பேசணும், இந்த வார்த்தை இப்படி பேச சொல்லி டார்ச்சர் பண்ணான் தனுஷ. அதுக்கு பழிவாங்கிற மாதிரி இந்த படத்துல என்னைய வச்சு செஞ்சான்னு சொல்லி செல்வராகவன் சொல்லியிருந்தாரு. நான் இந்த படத்தை இயக்கியிருந்தா கூட இவ்வளவு அழகா இயக்கிக்க முடியாது, இந்த திரைக்கதை கொண்டு வந்துக்க முடியாது. தனுஷ் எங்கதான் அந்த இயக்கத்தை கத்துக்கிட்டான்னு தெரியல, அவ்வளவு அழகா பண்ணிக்கன்னு சொல்லி செல்வராகவன் சொல்லியிருந்தார். செல்வராகவன் அவருடைய தம்பிய அண்ணன் புகழ்றது சாதாரண விஷயம் தான்.